நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க கில்லி மாதிரி சொல்லி அடிப்பாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி நீ எல்லாம் நின்ற இடத்துல இருந்து ஒரே அடியா எல்லாரையும் ஆட்டி பதிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மல்லி அப்படி இல்லை, ஓடினே இருப்பாங்க. அதுவும் ஓடுறது எதுக்காக? உன்னை ஓட விடுறதுக்காக. ஓட விட்டு உன்னை அடிச்சு ஓட விட போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க எப்பா புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, புலிக்கு பிறந்தது புலி தானே ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வெண்பா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சும்மா கணக்கு போட்டு கச்சிதமா அடிச்சு தூள் கலப்புறாங்க. அப்படியே அந்த கதிரேசம் மறுபக்கம் நிஷா எதுக்கடா அந்த வீட்டை கூட்டிட்டு வந்தோன்ற மாதிரி அப்படியே அள்ளு விடுது ஒரு பக்கம். அப்படியே சும்மா ரெண்டு பேரையும் பயங்கரமா ஒரு பக்கம் எப்படி பழிக்கு பழி வாங்கணும், எப்படி அவங்களை அப்படியே சும்மா திக்கு முக்குள் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொட்டேஷன்ல இருந்து எல்லா வரையும் அப்படியே சும்மா இன்ச்சா ஒரு பக்கம் பின்னி பெடல் எடுக்கிறாங்க. யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி அப்படியே லீக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அத்தைக்கு ஃபோன் பண்ணி, அத்தை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்த கதிரேசன் தாத்தக்கிறாருல, அவர் வந்து ஒரு கம்பெனிக்காக ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. முக்கியமான ஃபைல் இருந்தால் தான் அந்த கொட்டேஷனையும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க டெண்டரை. நீங்கள் இதை எதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சேன் பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிச்சு விட்றாங்க. ராஜேஸ்வரி பார்த்ததா அட்டா தங்கண்டா இவன் என் தம்பியோட பொண்ணுன்னா சும்மாவா, எனக்கு இதுக்கு முன்னாடி என் தம்பி தான் ஒன்றும் பண்ணலான்னு நினச்சேன். வெண்பா தங்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் போயிட்டு டவுட்டோடய போறான். இருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த கொட்டேஷன் பண்ணதோட கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்க. உடனே ஓகே ஆயிருது. டாட்டா என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, வெண்பா நமக்கு ஹெல்ப் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல, உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வைக்கிற மாதிரி வச்சு அந்த கேப்ல விஜய் அழகாக ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர வச்சு மறுபக்கம் அப்பா புள்ள ரெண்டு பேரும் ஒரேடியா தனியாக போயிடணும், இவங்க ரெண்டு பேருக்கும் கொளுத்தி விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெண்பாவோட ஆட்டம் ஆரம்பம். இதுக்கு மேலே சீரியலோட சுவாரஸ்யம் வேற லெவலில் ஐப்பில் இருக்க போது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையா இல்லைங்க. வார்த்தையா ஒரு பக்கம் திக்கி திணல ஆடும், ஒரு பக்கம் நடனம் ஆடும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபெக்டான ஒரு மனுஷன்னா அது அவன் தான் சொல்லலாம். ஏன் எதனால அரவிந்த் இந்த அளவுக்கு நான் ஒரு பக்கம் ஐ பேத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் போராடுவாங்க, அங்க போலாம் இங்க போலாம் சொல்லிட்டு. ஆனா அரவிந்துக்கு நிறைய கான்டாக்ட் தெரியும். ஏன்னா அவர் வந்து டாக்ஸி டிரைவர் இருக்கிறதுனால நிறைய பேரை வந்து விஐபிலேருந்து நிறைய பேரை போய் அப்படி இப்படின்னு போடலாம ஜட்ஜை கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்டயும் கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறாரு. நடந்ததெல்லாம் சொல்லி அதுக்கான ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஏன்னா நம்ம பழக்கத்துக்கோசரமே. ஏன்னா இவர் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவார். ஒரே மாஸ் என்ஜாய் தான். பேசுகிற பேச்சு எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருக்கும். என்னப்பா என்ன அப்படியா இங்கே தானே ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு திமிரு இருக்கும். அந்த திமிரு எதுவுமே இல்லாமல் பணிவு, அந்த பணிவோட தான் அவரோட வேலையை அவர் அப்படியே பிடிச்சி செஞ்சார். அதனாலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதை வச்சு இப்ப நம்ம விஜய் வெளியெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இருக்காங்க. இப்பதான் தரமான ஒரு பக்கம் செம்மையான ஒரு வக்கீல் கிடைச்சிருக்காங்க. இந்த வக்கீலை வச்சு இந்த கேஸை அழகா உடைச்சு இன்ச்சு பை அப்படியே சும்மா ஒரு செங்கலை பிச்சு அடிச்சு விஜய் அப்படியே சும்மா வெளியே கூட்டிட்டு வந்துட்டு மறுபக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க போலி கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸை திருப்பி விட்டு அவங்கள ஒரு பக்கம் ஜெயில தள்ளி குத்துங்க எஜமா குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்கள நல்லா போடுன்னு போட வைக்கலாம். அதுக்கப்புறம் நாம ஒரு பக்கம் சந்தோஷமா ஆனந்தமா ஒரு பக்கம் ஜம்முன்னு இருக்கலாம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சுவாரஸ்யங்கள் ஸ்லோவா போனாலும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் காத்துன்னு இருக்கு. காத்திருந்து காலங்கள் போனதடி அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் காலம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஆனா இது எதுவுமே ஒரு பக்கம் நமக்கு ஸ்லோவா தான் புரியும். பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்லுங்க. பொறுமையா இருந்தா எல்லாமே சாதிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்திலும் அதுக்குன்னு பொறுமையா இருந்தீங்கன்னா அடிச்சு தூள் கல்பின்னு போயிட்டே இருந்துருவாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி இப்ப ஆக்டிவா இருக்க வேண்டிய நேரம். அது மாதிரி ஏத்த மாதிரி அப்படியே சும்மா பர்ஃபெக்டா இருக்காங்க. புயல் மாதிரி இருக்காங்க. இந்த நெருப்புன்னு சொன்னா நெருப்பா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புன்னு தான் அப்படியே சும்மா பருப்பு மாதிரி பண்ணாம நெருப்பட்டம் அப்படியே சும்மா கண்ணல் அப்படியே வெளியெல்லாம் லீக் ஆகுது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம அந்த ராஜேஸ்வரி கூட சண்டை போட்டாங்கல்ல ஒரு ஆன்டி, கியூட்டான அழகான பேர் அழகி. அந்த ஆன்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான்லாம் அப்படியே சும்மா சோசியல் மீடியாவில் கலக்குன்னு கலக்கி நிற்கிறவன் என்கிட்டயே வாயாட்டால அவளை சும்மா விட மாட்டான். சோசியல் மீடியாவில் போட்டு சும்மா கிளின்னு கிளிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் இறங்கிட்டாங்க. இப்போ அதில் போட்டு அப்படியே சும்மா ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ரணகலத்துக்கு உண்டாக்குறாங்க. அதை பார்த்து நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா? ஓ இவங்களும் வக்கீல் தான், இவங்களை பிடிச்சா நம்ம வேலை கொஞ்சம் ஈஸி ஆகுமே. ராஜேஸ்வரிக்கும் அவங்களுக்கு ஆல்ரெடி ஆகாது, இப்போ நமக்கு அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம அரவிந்த் இருந்தாலும் இவங்களுக்கு எனக்கு தெரியும், என்னோட நான் வண்டியில் நிறைய டைம் ஏற்றின்னு போய் விட்டு இருக்கேன், இவங்க கான்டாக்ட் நம்பர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க பேரை கேட்டாவே சும்மா அதிருது இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க நேம. அவங்களுக்கு அவங்க நேம தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லிவிட்டு போங்க. அப்படி சொல்ற ஃபர்ஸ்ட் சொல்ற 3 நண்பர்களுக்கு
உங்களுக்கு வந்து எதனா கிவ்அவே தரப்படும். கிவ்அவே என்ன வேணாலும் இருக்கலாம், ஏது வேணாலும் இருக்கலாம். கிவ்அவே அடுத்த வீடியோல என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் யாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். கரெக்டா சொல்ற ஃபர்ஸ்ட் நண்பர்களுக்கு சர்ப்ரைஸான அருமையான கிஃப்ட் காத்துன்னு இருக்குங்க. காத்துன்னு இருந்து நீங்களும் ஒரு பக்கம் ஐஃபாக போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வேற லெவல் தரமான கிஃப்ட் தரப்படும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிக்கு மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக, டாடா, பை பாய்.